சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மீனா ரொம்ப மனசு வேதனையில் இருந்ததுனால அந்த பணத்தை எப்படியாவது மீனாவுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணும், 2,50,000 பணமாச்சே, அதை அப்படியே விடுறது பெரிய தப்பு அப்படின்னு நினச்ச முத்துவும் அங்கே மீனா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அங்கே மீனாக்கு பெரிய டெக்கரேஷனோட தரதா சொன்ன அந்த ஓனரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. முத்துக்கிட்ட ஓனரும் தெளிவாக சொல்லிடுறாரு, உங்கள் மனைவி மீனா பணம் கொண்டு வரலை, அதனால் இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அதெல்லாம் சரிதான், இங்கே பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது தான் மீனாவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அங்கே இருந்த ஓனர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணியாக தான் இருக்கும், அவங்க வழியில் தலையிட்டா கண்டிப்பாக முன்னேற விட மாட்டாங்கன்னு எனக்கு மட்டும் இல்லை, இங்கே பிஸ்னஸ் செய்கிற எல்லாத்துக்கும் தெரியுமே. இங்கே அந்த மண்டபத்தோட ஓனர் சொன்னதை பார்த்து முத்துவுக்கு நல்லா தெளிவாக புரியுது, சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்பிவிட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு. உடனே அங்கே ஆதாரத்துக்காக அங்கே இருந்த சிசிடிவிலையும் ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இங்கே வசமாக சிந்தாமணியை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க. அதன் மூலமாக முத்து மீனாவை ஏமாத்துறது சிந்தாமணி தான் போலீஸ் மூலமாக உண்மை தெரிய வர அங்கே அந்த 2 பேருமே சிந்தாமணியோட ஆளுங்க 2 பேருமே சிந்தாமணியால் தான் நாங்கள் மீனாவோட பணத்தை எடுத்தோம், சிந்தாமணி சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சோன்னு அவங்களும் வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. சிந்தாமணி அவமானப்பட்டு நிற்க பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. இவ்வளோ தப்பு பண்ண சிந்தாமணிக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே கூடாதுன்னு அந்த மண்டப ஓனர்கிட்ட முத்து சொல்கிறாரு. இவங்களால தான் என் மனைவி இங்கே பணத்தை கொண்டு வரும்போது கூட இவங்க பிரச்சனை செய்ய போய் தான் சரியான நேரத்தில் பணத்தை தர முடியல, ஆனால் சிந்தாமணி இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அப்போ இந்த பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க தம்பி, இந்த சிந்தாமணியை நம்பி இந்த ஆர்டரை நான் கொடுத்துருக்கவே கூடாது, அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தும் இந்த ஆர்டரை கொடுத்தது தான் என்னுடைய பெரிய தப்பு, கண்டிப்பாக இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உங்கள் மனைவி மீனாவுக்கு தான் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த 2,50,000 பணத்தையும் அங்கே ஓனர்கிட்ட கொடுத்து அந்த ஆர்டரை மீனாவுக்காக முத்து வாங்குறாரு. போலீஸ் முன்னாடி சிந்தாமணி அவமானப்பட்டு நிற்கிறத அந்த ஓனர் பார்த்த உடனே சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த மீனா நேர்மையாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு மறுபடியும் இந்த ஆர்டர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா சிந்தாமணி, இனியாவது யார் வழியிலையும் தலையிட்டு இப்படி பிரச்சனை செய்யாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தா இப்படி அவமானப்பட்டும் நின்றுக்க மாட்டீங்க, இதை விட பெரிய ஆர்டரும் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஆனால் ஒவ்வொரு முறையும் மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, நீங்கள் செய்கிற தப்பால் மீனாவுக்கு நீங்கள் தர பிரச்சனை எல்லாரும் என்னையும் தப்பா நினைக்கிறாங்க, இனி ஆர்டர் கேட்டு இந்த பக்கமே வராதீங்க, நீங்க வந்தாலும் எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் சிந்தாமணி உங்களை நம்பி நான் தரவே மாட்டேன் அப்படின்னு அந்த ஓனர் வெளுத்து வாங்கின உடனே சிந்தாமணி பதில் பேசாம முத்து முன்னாடி அவமானப்பட்டு நிற்க முத்துவும் மீனாவை பற்றி பேசி இங்கே சிந்தாமணியை நல்லா திட்டுறாரு, அவமானப்படுத்துறாரு. உங்களால் மீனாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தால் மீனாவுக்காக கேள்வி கேட்க நான் இருப்பேன்றதை மறந்துடாதீங்க சிந்தாமணி, நீங்கள் நினச்சாலும் முன்னேறவே முடியாது, ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி அவங்களுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், ஆனால் மீனா அப்படி இல்லை, தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறா, அதனால் நீங்கள் இப்படி செய்ய செய்ய நீங்கள் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறீங்க. இப்போயும் மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை உங்கள் முன்னாடியே நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிறா, உங்களால் என்ன செய்ய முடியும்னு நானும் பார்க்குறேன், ஏன்னா மீனாவுக்கு துணையாக நான் நிற்க போகிறேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே நல்லா வெளுத்து வாங்குறாரு முத்து. வீட்டில் மீனா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் சிரிச்சுக்கிட்டே இங்கே விஜயா கிட்டே சொல்கிறாங்க, என்னம்மா இது, இந்த மீனாவால் நிறையா சம்பாதிக்க முடியும்னு முத்துவும் நம்ம அப்பாவும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, ஆனால் மீனா பார்த்தீங்களா எப்படி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு, இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் யாரும் மீனாவை நம்பி தரமாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அந்த சிந்தாமணின்னு, அவங்க முன்னாடி இந்த மீனாவாலலாம் பெருசாக சம்பாதிக்க முடியுமா என்ன, இந்த மீனாவுக்கு ஏன் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியலையோ, நான் நிறையா படிச்சிருக்கேன், பெரிய கடையோட ஓனராக இருக்கேன், எல்லா பிஸ்னஸ் அனுபவமும் இருக்குது, என்னாலேயே பெருசாக லாபம் எடுக்க முடியாமல் இருக்கேன், இதில் முத்துவால் மீனாவும் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறதா அப்பா வேற நம்பிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இப்போ 2 பேரோட நிலைமை என்னன்னு, என்னவோ இந்த முத்து பெருசாக பணத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு வேற போயிருக்கான், எதுவுமே நடக்க போகிறது இல்லைம்மா, இந்த மீனாவை பேசாமல் நல்லா சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள், அதையாவது இந்த வீட்டு வேலையாவது மீனா நல்லபடியாக செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு மீனாவோட நிலைமையை பார்த்து மனோஜ் ரொம்பவே விஜயா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது ரோகிணி நினைக்கிறாங்க, என்னையும் இப்படி தான் விஜயாத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மனோஜ் அவமானப்படுத்தினா, இப்போ அதே நிலைமையில் மீனாவும் இருக்காங்க, சரியாக தான் இருக்குது, மீனா ரொம்ப திமிரா என்னை வசமாக விஜயாத்தக்கிட்ட மாட்டி விட்டு சந்தோஷப்பட்டாங்கல்ல, அதனால தான் இப்போ பணமும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம மீனா வீட்டில் அழுதுட்ருக்காங்க, இந்த மீனாவுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை தான் அப்படின்னு ரோகிணி நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே ஆறுதலாக அண்ணாமலை மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே
அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு இங்கே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவும், என்ன மீனா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்க, நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும், அது எப்படிப்பா முத்து, 2,50,000 பணமாச்சே, அதுவும் சீதா வேற பணம் கொடுத்துருக்கால, அந்த மனவேதனையில தான் மீனாவால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, நீ சந்தோஷமாக வந்திருக்கிற, அப்போ பணம் கிடச்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும், ஆமாப்பா பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி ரொம்ப தெளிவாக பேச, இதை கேட்ட மீனா, என்னங்க சொல்கிறீங்க, உண்மையை தான் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்டு பேரதிர்ச்சியோட பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து இப்படி சொன்னதை கேட்டு விஜயாவும், என்னது பணம் கிடச்சிருச்சா, அது எப்படி மீனாவோட பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்க உடனே முத்து விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம், அப்போ நீங்கள் தான் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு கொடுத்தீங்களா, பணம் கிடைக்காதுன்னு ஏன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்கன்னு கேட்க, இல்லை உடனே எப்படி பணம் கிடச்சிதுன்னு கேட்டேன், நீ என்னவோ என்ன சந்தேகப்படுற, நான் இந்த சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறதே கிடையாது தெரியுமா அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க முத்துவை. உடனே முத்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்பா பணம் கிடச்சிருச்சு, நான் அந்த மண்டப ஓனர்கிட்டையும் மீனாவோட ஆர்டருக்காக அந்த பணத்தை கொடுத்து, நான் தான்ப்பா அந்த ஆர்டரை மீனாக்காக வாங்கியிருக்கேன், பணத்தை எடுத்தவங்களே உண்மையும் சொல்லிட்டாங்க, பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க, நான் வேற யாரையும் பற்றி சொல்லலை, அந்த சிந்தாமணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெளிவாக சொல்கிறாரு முத்து. உடனே ரவி முத்துக்கிட்ட, அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தானா, எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்ச முத்துன்னு கேட்க, அங்கே இருந்த சிசிடிவி மூலமாக அந்த சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ஆளுங்க மூலமாக தான் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரம் போலீஸ்கிட்டையும் நான் கொடுத்துட்டேன், போலீஸ் மூலமாக சிந்தாமணி பயந்துக்கிட்டே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறதாவும் சொல்லியிருக்காங்க, பணத்தை என்கிட்ட உடனே திருப்பி கொடுத்துட்டாங்க, அங்கே இருந்த அந்த ஓனரும் சிந்தாமணி இப்படி செஞ்சதால் சிந்தாமணியை வெளுத்து வாங்கி மறுபடியும் எந்த ஆர்டரும் உங்களுக்கு தரவே மாட்டேன்னு தெளிவாக சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு, அந்த சிந்தாமணிக்கு கொடுத்த ஆர்டரையும் இனி மீனா தான் செய்யணும்னு எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆர்டரை மீனாவுக்காக கொடுத்துட்டாங்க, நாளையிலேருந்து மீனா டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்ய தான் போகிறா, மீனா நினச்ச மாதிரியே பெருசாக சாதிச்சு காட்ட தான் போகிறா அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா, அப்போ ஆர்டரை எனக்கே கொடுத்துட்டாங்களா, பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணின்னு கண்டுபிடிச்சி வசமாக சிந்தாமணி மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்ல, ஆமாம் மீனா, எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் இந்த பிரச்சனையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா வீட்லேயும் பிரச்சனை வரும், அதனால தான் சிந்தாமணிக்கிட்ட பெருசாக இதை பற்றி நான் விசாரிக்கல, ஆனால் தெளிவாக எனக்கும் தெரியும் அம்மாவுக்கும் நீ வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்காது, சிந்தாமணி கூட சேர்ந்து இவங்களும் எதுவும் திட்டம் போட்டிருப்பாங்கன்னு, ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, யார் என்ன செஞ்சாலும் நீ முன்னேறத அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நீ நினச்ச மாதிரியே பணத்தை கொடுத்தாச்சு, இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரும் உனக்கு தான் கிடச்சிருக்கு, நாளையில இருந்து எனக்கு முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்காம நீ கிளம்பு, நானும் உன் கூட வருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கலாம், சரிதானே அப்படின்னு சொல்ல மீனா முத்துவுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அண்ணாமலையும், பாத்தியா மீனா, உனக்காக முத்து என்னெல்லாம் செய்கிறான்னு, என்னதான் முத்து உன்னை புரிஞ்சுக்காம அப்பப்போ கோவப்பட்டாலும் உனக்கு ஒன்றுனா முத்துவால் தாங்கிக்க முடியாது, முத்து உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், உண்மையாகவே உன்னை விரும்புகிறான், இப்படி முத்து உன் கூட இருக்கும்போது நீ இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கலாமா, நீ போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா, எதுக்கும் கவலைப்படாத, நாளையிலேருந்து நீ நினச்ச மாதிரியே டெக்கரேஷன் ஆர்டரை நீ தான் செய்ய போகிற, அதுக்காக பெருசாக திட்டம் போட்ட சிந்தாமணியே இப்போ போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க, இனி யாராலையும் உனக்கு பிரச்சனை வராதுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் இங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்படி முத்து உங்களுக்காக இவ்வளோ நல்லதெல்லாம் செய்யும்போது மீனா நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சு காட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், உங்கள் திறமையால் நீங்கள் பெருசாக முன்னேற போகிறீங்க அப்படின்னு பேச மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக விஜயாவால் தாங்க முடியல, மறுபடியும் முத்துவால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடச்சிதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்க, இதை பார்த்த மனோஜும், என்னம்மா இது, மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காது, மீனா பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்கன்னு நினச்சா முத்து பணத்தை கண்டுபிடிச்சி மீனாவுக்கு பெருசாக டெக்கரேஷன் ஆர்டரை வேற வாங்கி கொடுத்துட்டானேம்மா, மீனாவுக்கு முத்து சப்போர்ட் பண்ணுற வர யாராலையும் மீனாவை ஒன்றும் செய்ய முடியாது போல், இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ் என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரில் நிறைய பணம் மீனாவுக்கு வருமானு கேட்க, ஆமாம்மா, ஏன்னா இந்த ஆர்டர் கொடுத்ததே பெரிய ஆளுங்க, அவங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு முன்னாடியே முன்பணம் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரிய ஒரு லாபம் மீனாவுக்கு கிடைக்கும், இந்த முன்பணமாக 2,50,000 பணத்தையும் டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்ச உடனே மீனாக்கே திருப்பி கொடுத்துருவாங்க, சொல்லப்போனால் மீனா இது வரைக்கும் சம்பாதிக்காத அளவு பெரிய ஒரு வருமானம் மீனாவுக்கு கிடைக்க போகுதுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், சிந்தாமணிக்கிட்ட இதனால தான் சொன்னேன், மீனா பணத்தை எடுத்துகிட்டு வரா ஏதாவது செய்யுங்கன்னு, ஆனால் சிந்தாமணியவே முத்து போலீஸில் வசமாக மாட்டி விட்டுட்டானே, அதனால் பணமும் திருப்பி கிடச்சிருச்சு,
இந்த முத்துவால் மீனாவுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக மீனா செஞ்சுட்டானா அப்புறம் இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய வருமானம் வந்துடும். பெரிய லாபம்லாம் எடுத்தால் அப்புறம் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவா மீனா. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச சந்தோஷத்தில் மீனா இருந்தாலும் இதை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவத்தில் யோசிக்கிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி பூவெல்லாம் வாங்கி மீனா வீட்டில் வச்சு சின்ன சின்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போய் மீனா என்ன செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்காங்க எல்லாரையுமே அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வர வச்சு மீனா கூட முத்துவே பொறுப்பாக நின்று ஒவ்வொரு வேலையும் செய்ய துணையாக இருக்காரு. மீனாக்கு என்னதான் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சாலும் மீனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததால் அவங்களால சரியாக வேலை செய்ய முடியல. உடனே இங்கே முத்து மீனாவை தனியாக உட்கார வச்சுட்டு மீனா சொல்கிற எல்லா வேலையவும் முத்துவே பார்த்து பார்த்து செய்கிறாரு. மீனா நான் சரியாக செய்கிறேன்னு மட்டும் பாரு, மற்றபடி எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம், நானும் இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே மீனாவுக்காக முத்து எல்லா வேலையும் செய்ய இதை பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் என் வீட்டுக்காரர் கோவப்பட்டாலும் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவரால் தாங்க முடியாமல் எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் யாருக்காகவும் எதை பார்த்தும் கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் அப்படின்ற சந்தோஷத்தில் டெக்கரேஷன் ஆர்டரை மீனா முத்துன்னு கூட இருக்க எல்லார் கூடயும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியாக முடிக்கிறாங்க. அங்கே வந்து ஆர்டர் கொடுத்தவங்களும் மீனாவோட திறமையை பார்த்து ரொம்பவே பாராட்டுறாங்க. நாங்கள் நினச்சதை விட இந்த டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்கு மீனா, நீ பெரிய திறமைசாலின்றதை எங்கள் முன்னாடி நிரூபிச்சிட்டமா. இனி இந்த மண்டபத்தில் பெரிய பெரிய ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் உனக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓனரும் சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப திறமையாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிற, இனி ஏமாத்துற அந்த சிந்தாமணிக்கு எந்த ஆர்டரும் தர வேண்டாம்னு சொன்னதால் இனி எந்த ஆர்டராக இருந்தாலும் டெக்கரேஷன் ஆர்டருக்கு உன்னையே நாங்கள் கூப்பிட்றோம், நீயே வந்து டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுமா அப்படின்னு மீனா கிட்ட சொல்லி மீனாவுக்காக அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை கையில் வாங்கின மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட கொடுக்க, என்ன மீனா இவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க, வேற என்னங்க இவங்க என்ன சாதாரண ஆளா, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறவங்க, அதனால தான் இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் முன் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டராக இருந்தாலும் நம்மளை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சிந்தாமணி நினச்சாலும் இந்த ஆர்டர் கிடைக்காது. பொய் சொல்லி ஏமாத்தினா எப்படிங்க நம்பிக்கை வரும்? நேர்மையாக உழைச்சா மட்டும்தான் நம்மளை நம்பி நிறைய டெக்கரேஷன் ஆர்டரை தருவாங்க அப்படின்னு சொன்ன மீனாவுக்கு முத்துவால் நிறைய பணம் கிடைச்சதால வேலைக்கு வந்த எல்லாருக்கும் சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு பெரிய ஒரு வருமானத்தை எடுத்துட்டு மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அந்த பணத்தை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணியும், என்ன மீனா உடனே சம்பளம் கிடச்சிருச்சான்னு கேட்க, ஆமாங்க பெரிய லாபம் கிடச்சிருக்கு. இத்தனை நாள் நான் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சேன், பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சப்போ கூட இவ்வளோ பணம் கிடச்சதில்ல. ஒரே நாளையில் இத்தனை லட்சம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்பணமாக கொடுத்த அந்த 2.5 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும், அண்ணி உங்கள் திறமைக்காக தான் இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயமா நடக்குது, நீங்களே இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி. சீதாவோட பணத்தை திருப்பி தரணும்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தீங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீதா கிட்டேயும் பணத்தை கொடுத்துருங்க, சீதா ஃப்ரெண்டுக்கு தர வேண்டிய பணத்தையும் தர சொல்லிடுங்க, இப்போ நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வச்சு மாடியில் ரூமே கட்டிடலாம் போலையே அப்படின்னு ரவி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஸ்ருதியும், ஆமாம் மீனா இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் இந்த முறை எடுத்த இந்த டெக்கரேஷன் ஆர்டர் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாரும் உங்களை நம்பி இனி கண்டிப்பாக பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதிச்சிட்டிங்க மீனா. யாரெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி பிரச்சனை செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து காட்டிட்டீங்க மீனா. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் முத்தவங்க கூட இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியாக வந்து சாதிச்சு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையும், ஆமாம் முத்து இந்த பணத்தெல்லாம் நல்லபடியாக வைங்க, மாடியில் நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டணும், இதே மாதிரி மாதத்தில் ஒரு 2-3 பெரிய ஆர்டர் வந்தால் போதும்ப்பா, எப்படியும் நானும் மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனாவும், முதல்ல நமக்குன்னு ஒரு ரூம் கட்டணும், எத்தனை நாள் தாங்க இப்படியே நமக்குன்னு வாங்கின இந்த கட்டிலையும் வெளியிலேயே வைக்கிறது அப்படின்னு சொல்ல, சரி மீனா நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்போ இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, உடனே நாளைக்கே எல்லாரையும் வர வச்சு மாடியில் ரூம் கட்ட ஏற்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு.
இதை பார்த்துட்டு விஜயா மனோஜை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம், இந்த மீனாவுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரில் மாடியில் ரூமெல்லாம் கட்டலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னவோ கடையோட பெரிய ஓனர், இந்த சின்ன ரூமில் தங்கிட்டு இருக்க. இந்த ரோகிணியால் உனக்கு பெருசாக நல்லது நடக்கும் நம்பி ஏமாந்து தான் நிற்கிறோம். ஆனால் இந்த மீனா பாரு, இந்த முத்துவுக்காக என்னெல்லாம் செய்கிறான்னு. மீனாவால் முத்துவுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த ரோகிணியால் நீ தலை நிமிர முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. இந்த ரோகிணியை விட மீனாவே நல்லா சம்பாதிப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. உடனே மனோஜ், என்னம்மா எப்போ பார்த்தாலும் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ரோகிணி நிறைய சம்பாதிப்பாம்மா, அவள் மேலே நம்பிக்கை வைங்கம்மா. நானும் ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த மீனா சம்பாதிக்கிறத பார்த்து மறுபடியும் ரோகிணியை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்திடாதீங்கம்மா. எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்கம்மா. நான் நிறைய படிச்சிருக்கேன். இந்த வீட்டிலையே பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சது நான் தான். கடையோட ஓனராக இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு இந்த சின்ன ரூமு, இந்த மீனா ஒரு நாளையிலேயே இவ்வளோ சம்பாதிச்சதுனால அவங்களுக்குன்னு பெரிய ரூமெல்லாம் மாடியில் கட்டிட்டா வீட்டில் எப்படிம்மா என்னை ரோகிணி மதிப்பா? அதனால இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த ரூமை கட்டக்கூடாதுமா. ஏற்கனவே மீனா முத்து கூட சேர்ந்து உங்களை மதிக்கிறதே இல்லை, அவமானப்படுத்தி பேசுறதுன்னு அவங்க 2 பேரும் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. முத்து மீனாவை வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்புவீங்கன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் அந்த மாடியில் மீனாவும் முத்துவும் எப்படிமா ரூம் கட்டலாம்? அப்படிலாம் நடந்தால் சரிப்பட்டு வராதுமா. பேசாமல் இந்த ரூமெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இது உங்கள் வீடு தானே. இந்த வீட்டில் மீனா முத்து இருக்கக்கூடாது. வேணும்னா வெளியில் போய் புதுசாக வீடே கட்ட சொல்லுங்கள். ஆனால் நானும் ரோஹிணியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா முத்து மீனா மாடியில் ரூம் கட்டவே கூடாதுமா. அப்போதாம்மா முத்துவும் மீனாவும் உங்களை கொஞ்சமாவது மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜயாவும், எனக்கும் அதான் மனோஜ் சரியாக தெரியுது. இவங்கெல்லாம் ரூம் கட்டி நிறைய சம்பாதிச்சா அப்புறம் இந்த வீட்டில் என்ன மாமியாரா? இந்த மீனா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. ஆனால் என்னன்னு சொல்கிறது, உங்கள் அப்பா பேச்சை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாதே. உங்கள் அப்பாவே மாடியில் ரூம் கட்டலான்னு சொன்னதுக்கப்புறமா நான் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் அப்பா என்னை சும்மா விட மாட்டார், என்கிட்ட பேச மாட்டார், என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவார். ஏன்னா முத்து மீனானா உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு தான் உங்கள் அப்பா அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவார், உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ், கவலைப்படாதீங்கம்மா, இந்த பணம் இருந்தால் தானே மாடியில் ரூம் கட்டுவாங்க. பணம் இல்லைன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. என் முன்னாடி அந்த முத்துவும் மீனாவும் எப்படி சந்தோஷமாக ரூம் கட்டிடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மனோஜ் அப்படி என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. எப்படியோ மனோஜ் என்ன வேணால் செய்யட்டும், ஆனால் முத்து மீனா ஆசைப்பட்ட மாதிரி மாடியில் ரூம் கட்டாமல் எப்பயும் போல் மீனா என் பேச்சை கேட்டுட்டு இருந்தால் அதுவே போதும்னு நினைக்கிறாங்க விஜயா. முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனாவை வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்க இங்கே மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கோவமாக பேசின உடனே நான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது தப்பு. உங்களை நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் துணையாக இருக்கீங்கல்லன்னு கேட்க, உடனே முத்துவும், என்னை மன்னிச்சிரு மீனா, என்ன தான் உன் மேலே எனக்கு கோவம் வந்திருந்தாலும் உன்னை தனியாக நான் அனுப்பியிருக்கக்கூடாது மீனா. அதனால தான் யாரோ வந்து பிரச்சனை செஞ்சுட்டாங்க. நீ நல்லா சாப்பிடு மீனா, நீ நல்லா இருக்கணும். அப்போ தான் உன்னால் நல்லா சம்பாதிக்கவும் முடியும். நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றத நீ எப்பயும் நம்பணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பாமலா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசி சாப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மனோஜும், இங்கே இதுதான் சரியான சமயம், மீனா எங்கே பணம் வச்சுருக்காங்கன்னு நான் தான் பார்த்தேன்ல, எல்லா பணத்தையும் எடுத்துட வேண்டிதான். பணம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரூம் கட்ட மாட்டாங்க, நம்ம மேலேயும் சந்தேகம் வராது. ஏன்னா இப்போல்லாம் நான் வந்து திருந்திட்டேன்னு நினைக்கிறாங்க, பெருசாக பிஸ்னஸ் செய்கிறதுனால என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் முத்துவும் மீனாவும் வெளியில் போயிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மீனா வச்ச இடத்துல பணத்தை எடுத்துடுறாங்க. எடுத்த பணத்தை அங்கேயே நின்று எண்ணி பார்க்குறாரு. இவ்வளோ பணமா? அதுவும் ஒரே நாளையிலையா? என் கடையில் கூட இவ்வளோ வருமானம் வரதில்லை, பெரிய லாபம் வரதில்லை. ஆனால் அந்த மீனா என் மனைவி ரோகிணியை விட பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு நிறையா சம்பாதிக்கிறதுனால அம்மா ரோகிணியை வேற திட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காகவே இந்த பணத்தை எடுக்கணும். மீனா மட்டும் மாடியில் ரூம் கட்டலைன்னா அம்மா கொஞ்சம் கூட மீனாவை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரோகிணியும் நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டா அம்மா மனசையும் மாற்றிடலாம், ரோகிணியை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுப்பாங்க. இதுக்காகவாது இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மீனாவுக்கு கிடைச்ச அந்த பெரிய வருமானத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும்னு நினச்ச மனோஜ் பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து போகாமல் கொஞ்ச நேரம் நின்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. முத்து, நான் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு வர மீனா, நீ போ அப்படின்னு சொல்ல மீனா வரவும் இங்கே
இங்கே மனோஜ் கிட்ட தன்னுடைய பணம் இருக்கிறத பார்த்த உடனே மீனா ரொம்ப கோவமா என்ன செய்கிறீங்க மனோஜ் அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ் பதட்டத்தில் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, அது என்னுடைய பணம் தானே, நீங்கள் எதுக்காக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக கேட்க, ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே ரவியும், ஆமாம் மனோஜ், இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்க, இது மீனா அண்ணி சம்பாதிச்சு கொண்டு வந்த பணமாச்சே, அதை எதுக்கு நீ எடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் விஜயா, அண்ணாமலை, ரோகிணின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த சமயம் முத்துவும் மேலே வராரு. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்னாச்சு மீனான்னு கேட்க, இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் மனோஜ் என்ன செஞ்சிட்ருக்காருன்னு. நம்ம வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பணத்தை எடுத்துடணும்னு நினச்சிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம மாடியில் ரூம் கட்டுறது உங்கள் அண்ணன் மனோஜுக்கு பிடிக்கல போல, அதான் தேவையில்லாத வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் அண்ணன் திருந்தவே மாட்டாராங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமா, என்ன மனோஜ் செஞ்சுருக்க, என்ன செஞ்சு வச்சுருக்க, இது மீனாவோட பணம் தெரியும்ல, நாளைக்கு அவங்க மாடியில் ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் முத்து செஞ்சிட்ருக்கான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக அவங்க பணத்தை அதுவும் மீனா முத்துக்கிட்ட கேட்காம நீ எடுத்தன்னு கேட்க, அப்பா இல்லைப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போதே எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, உன் பையன் மனோஜ் திருந்தவே மாட்டான்னு சொல்லி மனோஜ்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி முத்து மீனா கிட்ட கொடுத்துட்டு பலார்னு மனோஜை வெளுத்து வாங்குறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி இப்படி தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, நான் ஒன்றும் வேணும்னே செய்யலப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், வேற எதுக்காக செஞ்ச, இன்னும் மீனாவும் முத்துவும் மாடியில் ரூம் கட்டுறது உனக்கு பிடிக்கல, அந்த காரணத்துக்காக தானே இப்படி செஞ்ச, உங்கள் அம்மா தான் திருந்த மாட்டிக்கிறானா, நீயும் உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு திருந்தவே மாட்டல்ல, மறுபடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஒன்று விஜயாவால் வருது, இல்லை மனோஜால தான் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசி வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. இங்கே மனோஜ் அழுதுகிட்டே நிற்க, ரோகிணி, மனோஜ் எதுக்காக இப்படி செய்யணும், ஏற்கனவே நான் விஜயாத்தை முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது பத்தாதா, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் விஜயாத்தையாவும் தான் இருக்கும், அப்போ மனோஜை மட்டும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, மனோஜ் நீ எதுக்காக மனோஜ் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. அது வேற ஒன்றும் இல்லை ரோகிணி, நானும் நீயும் நிறைய படிச்சிருக்கோம், நமக்குன்னு சின்ன ரூமை கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த மீனா நிறைய சம்பாதிச்சு மாடியில் பெரிய ரூம் கட்டிட்டா அப்புறம் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கல்ல, என்ன தான் இருந்தாலும் நம்ம தானே பெரிய ரூமில் இருக்கணும், எல்லாரை விட நாம தானே சம்பாதிக்கணும், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், ஆனால் இப்படி மீனா முன்னாடி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பணத்தை நான் எடுக்கிறது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ரோகிணி, என்னை மன்னிச்சிரு ரோகிணி, என்னை நீயும் தப்பாக நினைக்காத ரோகிணி அப்படின்னு மனோஜ் அழுகிறாரு. உடனே விஜயா, என்ன மனோஜ் இதெல்லாம், இப்படிலாம் நீ செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா செய்யாதன்னு சொல்லியிருப்பேன், நீ ஏதோ பெருசாக திட்டம் போட போகிறேன்னு பார்த்தா மறுபடியும் உன் அப்பா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டியா, ஏற்கனவே உங்கள் அப்பாவோட பணத்தையும் கொடுக்கல, இப்போ அந்த மீனாவோட நகையை நான் கொடுத்ததுக்கே அந்த பணத்தை திருப்பி தராமல் இருக்க, இதில் வேற சம்பாதிச்ச பணத்தை வேற எடுத்தா மீனாவும் முத்து உன்னை சும்மா விட்டுருவாங்களா, ஏன் இப்படி செஞ்ச, உன்னால் நானும் தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது, உங்கள் அப்பா என்னையும் தான் திட்டுறாரு, என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்க, அம்மா நான் ஒன்றும் தப்பு செய்யலையேம்மா, மீனாவோட பணம் தானம்மான்னு சொல்ல, ஆமாம் மீனாவோட பணம் தான், அதுக்குன்னு நீ எடுப்பியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஏன் பார்லலம்மா சம்பாதிக்கிற பணத்தை நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்தா நீயும் பார்லலம்மாவும் சும்மா விட்டுருவீங்களா, செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு எப்படிலாம் போய் சொல்லி ஏமாத்துறான் பாருங்கப்பா இந்த மனோஜ் அப்படின்னு முத்து கோவமாக சொல்ல, உடனே ஸ்ருதியும், முத்து இப்படி கோவப்பட்டு இருந்தா இந்த மனோஜை யாரும் திருந்த விட மாட்டாங்க, விஜயா அத்தை சொல்லி கூட மனோஜ் இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி மனோஜ் இனி இந்த வீட்டில் திருந்தணும், இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னா பேசாமல் போலீஸை வர வைங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போயாவது மனோஜ் திருந்துறாரான்னு பார்ப்போன்னு சொல்ல, உடனே விஜயா, என்னம்மா ஸ்ருதி நீயே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, முத்து மீனா இந்த மனோஜுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன், இந்த மனோஜ் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சு விட்டுருங்களேன், போலீஸ் வரைக்கும் போனால் நம்ம குடும்பம் தான் அவமானப்பட்டு நிற்கணும், வேண்டாப்பா முத்து அப்படின்னு இங்கே விஜயாவும் கண்கலங்கி போய் நிற்க, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, திருந்த மாட்டான் விஜயா, உன் பையன் மனோஜ் என்னைக்கும் திருந்த மாட்டான், அவனை திருந்த நீ விட மாட்ட, ஏன் தெரியுமா விஜயா, முத்துவும் மீனாவும் சம்பாதிக்கிறது பெரிய ஒரு வருமானம் வரதுன்னு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிக்கல, நாளைக்கு மாடியில் ரூம் கட்ட ஏற்பாடு செய்யணும்னு முத்து பேசும்போதே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் விஜயா திட்டம் போட்டிருப்பீங்க, அதனால தான் உன் பையன் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துடலான்னு நினச்சான், ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டான், என்ன விஜயா இதுக்கு காரணம் நீ தானான்னு கேட்க, இல்லைங்க மனோஜ் இப்படி செய்வான்னு எனக்கே தெரியாதுங்கன்னு சொல்ல, நீ முதல்ல திருந்தினாதான் உன் பையன் மனோஜும் திருந்துவான், இப்படியே மனோஜ் தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தான், மனோஜை மட்டும் இல்லை விஜயா உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன், மனோஜ் கிட்ட சொல்லி புரிய வை, ரோகிணி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டா, ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ரோகிணி கிட்ட நீ பேச மாட்டிக்கிற, ரோகிணியை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கல்ல விஜயா, ரோகிணி செஞ்ச தப்பை உன்னால் ஏற்றுக்க முடியாமல் ரோகிணியை மன்னிக்காமல் இருக்க, அப்போ இந்த மனோஜ் செஞ்சது பெரிய தப்பு, மனோஜை மட்டும் எப்படி நான் மன்னிக்க முடியும், மீனாவும் முத்துவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும்னு தெரியுதுல்ல,
புரியுதுல்ல. அப்போ மனோஜ் திருந்தினா தானே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொரு தடவை முத்து மீனாவுக்கு இந்த வீட்டில் யாராவது பிரச்சனை செஞ்சீங்க அவ்வளவுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மனோஜை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மனோஜ் இப்படி செஞ்சதுக்கு விஜயாவும் தான் காரணமாக இருப்பாங்கன்னு நினச்ச அண்ணாமலை மனோஜ் விஜயாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்திட்டு போகிறாரு. இங்கே மனோஜும் விஜயாவும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சி முத்து இனி மனோஜ் இப்படி தப்பு செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் மனோஜும் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த முத்துவும் அம்மா யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் மனோஜ் என்னுடைய அண்ணன், அதனால் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்கலை. ஆனால் இன்னொரு முறை மனோஜ் பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா விட மாட்டேன். அப்பாவுக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்தையும் தராமல் இன்னும் பார்லலம்மாவும் மனோஜும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா மனோஜை நம்பலாம், நான் என்னைக்கும் மனோஜை நம்ப மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் மனோஜ் மேலே ரொம்ப கோவம் வருது. திருந்தாத மனோஜ் தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு முத்து மீனா முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டானே இந்த மனோஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி.